அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா TNUSRB பிசில 10 மினிட் செஷன் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ரேங்கிங் ஆகட்டும், இல்ல வடதுபுறம் இடதுபுறம், இல்ல மேல இருந்து கீழே, இது மாதிரி எல்லா வீடியோஸுமே ஷார்ட்கட் பார்க்க போறோம். ஒரு 3 டைப் பார்க்க போறோம். பிசி லெவல் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப்ல தான் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள லெஸ் தென் 10 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும்னு நினைச்சு நான் இந்த வீடியோ பண்றேன். அதுக்கு மேல போயிடுச்சு கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. ரோஹன் ஒரு வகுப்புல மேல இருந்து 7வது இடத்தையும் கீழ இருந்து 26வது இடத்தையும் பெற்றுள்ளார். வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள்? இது நம்ம ட்ரெடிஷனலா கான்செப்ட் வைஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி போடுவோம்? டக்குன்னு இப்படி போடுவோம். மேல இருந்துன்னா என்ன பண்ணுவோம்? மேல இருந்து எத்தனாவது இடத்துல? 7வது இடத்துல இருக்காரு. மேல இருந்து 7வது இடத்துல இதுக்கு நடுவுல 6 பேர் இருப்பாங்க. கீழ இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 26வது இடத்துல இருக்காருன்னா இவருக்கு நடுவே கீழே 25 பேர் இருப்பாங்க. அப்போ 25 26 மொத்தம் 32 பேர் இருப்பாங்க. என்ன 26 ஒரு 6 32 பேர். இதுக்கு ஷார்ட்கட் என்ன சார்? சோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. டோட்டல் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? மேல இருக்கிறதையும். ஓகேங்களா? சோ மேல இருக்கிற 7ஐயும் கூட்டிக்கணும், கீழே இருக்கிற 26ஐயும் கூட்டிக்கணும், -1 பண்ணிக்கணும். அப்போ 7 பிளஸ் ஒரு 26 33 -1 32. சோ இதுக்கு நம்ம படம் வரையணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா டோட்டல் ஈக்குவல் டு ஃபார்முலாங்கிறத விட ட்ரிக்ஸ் என்னன்னா டோட்டல் ஈக்குவல் டு டாப் பிளஸ் பாட்டம் -1. சோ இது ஒரு ஃபார்முலா. அதே இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி இருப்பாங்களா? சோ அடுத்த சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் டோட்டல் மொத்தம் எத்தனைனா டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் -1. ஓகேங்களா? சோ ரெண்டையும் கூட்டணும். லெஃப்ட்னாலும் சரி, ரைட்னாலும் சரி, டாப்னாலும் சரி, பாட்டம்னாலும் சரி. இது போட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन பாப்போமா? அதே மாதிரி இருக்கு, வேற ஒரு டைப். அதாவது பாத்தீங்க 40 பேர் டோட்டல் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டல் கொடுத்துட்டாங்க. 40 சிறுவர்கள் கொண்ட பட்டியல வலது முனையில இருந்து, எது வலது முனை? இதுதானே ரைட் ஹேண்ட் சைடு தானே வலது முனை, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. சோ இதுல இருந்து 14வது வலது முனையில இருந்து 14வது இடத்துல இருக்காரு. சோ வலது முனையில இருந்து 14வது இடத்துல இருக்காருன்னா இங்க 13 பேர் இருப்பாங்க. இங்க ஒருத்தர் 14வது ஆள். இதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கிறவங்க எத்தனாவது? அதாவது இடது முனையில இருந்து எத்தனாவது ஆளா இங்க இருப்பாருன்னு கேக்குறாங்க. அப்போ இதுல எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும் போது எத்தனை? 14 பேர். அப்ப 40 பேர்ல 14 பேர் போச்சுன்னா எத்தனை ஆகும்? 26. ஓகேங்களா? சோ இதுல 26 பேர் இருக்காங்க. இந்த ஆளு 27வது ஆளா இருப்பாரு. சோ இதுதான் ஆன்சர். சோ இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தட். பட் ஷார்ட்கட்ல பாருங்க, நம்ம ஃபார்முலா என்னது? டோட்டல் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? லெஃப்ட் பிளஸ் ரைட் -1 போட்டோமா? நமக்கு லெஃப்ட் தேவை, ரைட் கொடுத்துட்டாங்க. ரைட் எத்தனை? 14 கொடுத்துருக்காங்க. அப்போ பிளஸ் ஈக்குவல் டு 14 -1. நாம எக்ஸ், அதாவது லெஃப்ட்டை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோ. ஈக்குவல் டோட்டல் எத்தனை பேர்? 40 பேர். அப்போ 14ல இருந்து 1 போச்சுன்னா 13. அப்போ 40ல இருந்து 13 இங்கிட்டு வந்துச்சுன்னா -13 ஆகும். ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது லெஃப்ட். 40ல இருந்து 13 போச்சுன்னா 27. கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இதுதான் ஷார்ட்கட். கிளியரா? சோ இது வந்து டயக்ராம் போட்டு வரைஞ்சாலும் ஓகே தான், இல்ல வந்து இது போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? சோ டோட்டல் ஈக்குவல் டு டாப் பிளஸ் பாட்டம் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் ஆகட்டும், லெஃப்ட் ஆகட்டும், ரைட் ஆகட்டும். இந்த டைப் ஒண்ணு. அடுத்த டைப் பார்த்துருவோமா? அடுத்த டைப் பாருங்க. ஒரு வகுப்புல 49 மாணவர்கள். அடுத்த டைப்புங்கிறத விட சோ இதுதான் செகண்ட் டைப். அடுத்து பாத்தீங்கன்னா இதே டைப்ல 3வது சம். ஓகேங்களா? சோ ஒரு வகுப்புல 49 மாணவர்கள். நிதின் தொடக்கத்தில் இருந்து 18வது இடத்தை பெற்றுள்ளார். தொடக்கத்துல இருந்து, சோ இப்படி போட்டுவோம். தொடக்கத்துல இருந்து மேல இருந்து 18வது இடத்தை பிடிச்சிருக்காருன்னா மேல இருந்து 17 பேர் இதுக்கு நடுவில் இருப்பாங்க. இவர் 18வது பேர். மொத்தம் எத்தனை பேர்? 49 பேர். அப்போ கீழே இருந்து இதுக்கு 18 பேர்னா அப்போ மீத இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 31 பேர் இருந்திருப்பாங்களா? சோ அப்போ கீழே இருந்து எத்தனாவது ரேங்க்னு கேக்குறாங்க. இங்க 31 பேர். இந்த ஆள் நிதின்கிறவர் இங்க ஒரு ஆள் வரும். அப்படி அப்போ 31 32. இது டயக்ராம். பட் ஷார்ட்கட்ல பாருங்களே, டோட்டல் ஈக்குவல் டு டாப் பிளஸ் பாட்டம் மேல கீழே -1. டாப்புங்கிறது என்னது? 18. பாட்டம் அதாவது டோட்டல் எத்தனை? 49. பாட்டம் தான் நமக்கு தெரியல, எக்ஸ் -1. 18ல இருந்து என்னது? 18ல இருந்து 1 போச்சுன்னா 17. அப்ப 49 இந்த 17 இந்த பக்கம் போச்சுன்னா -7 17 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 49ல இருந்து 17 போச்சுன்னா 32 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ பாட்டம்ல இருந்து 32வது ஆள் ஆப்ஷன் டி. ரொம்ப ரொம்ப ஈஸி.
3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் ஒரு டைப்ல. டைப் 1. அடுத்த டைப் பாருங்க. ஸோ டைப் 2, அதாவது பார்த்தீங்கன்னா 40 மாணவர்கள் உள்ள வகுப்புல சச்சின் 15வது இடத்தையும் சித்தார்த் கீழிருந்து 12வது இடத்தையும் பிடித்துள்ளார். சச்சினுக்கும் சித்தார்த்துக்கும் இடையே உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பிசி லெவல்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பேர், மொத்தமா 40 பேர் கொஸ்டின்ஸ்ல இப்படிதான் சொல்லியிருக்காங்க, இப்படிதான் சால்வ் பண்ணும். பட் ஷார்ட்கட் நான் கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன், எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு பாருங்க. ஓகேங்களா? ரெண்டுமே தான் நான் சொல்லிட்டே போறேன். 40 மாணவர்கள் இருக்காங்க. சச்சின் வந்து 15வது இடத்த மேல இருந்து சச்சின் வந்து 15வது இடம் எஸ்ன்னு போட்டுக்க போறேன். அப்போ இதுக்கு நடுவுல 14 பேர் இருப்பாங்க. 15வது இடம். சித்தார்த் வந்து கீழ இருந்து 12வது இடம், கீழ இருந்து 12வது இடம். அப்போ இங்க ஒரு 12 பேர், சித்தார்த்தோட 12 பேர், சச்சினோட ஒரு 17 பேர், 15 பேர். 12 15 எவ்வளவு? 27 பேர் மொத்தம் இங்கிட்டு போயிட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. அதுல 27 பேர் போயிட்டாங்கன்னா மீத எத்தனை பேர்? இந்த இன்பிட்வீன் டேஸ்ல இன்பிட்வீன் 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 13 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். பட் நமக்கு வந்து இப்ப ஷார்ட்கட் படி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்பிட்வீன் டேஸ்ல, அதாவது இன்பிட்வீன் 2 பேருக்கு நடுவில் சச்சினோ இல்ல வந்து சித்தார்த்தோ இல்ல ஏயோ பியோ பிஓ கியூஓ ஆர்ஓ எஸ்ஓ வட்டவர் எதுனாலும் சரி, 2 பேத்துக்கும் பிட்வீன்ல என்ன சொல்லணும்னா டோட்டல் ஃபார்முலா டோட்டல் மைனஸ் பர்சன் 1 பிளஸ் பர்சன் 2. அதாவது பர்சன் 1னா என்ன? சச்சின் மேல இருக்கிறவர். பர்சன் 2ங்கிறது சித்தார்த். பர்சன் 1 15. டோட்டல் எத்தனை பேர்? டோட்டல் 40 பேர். அப்போ 40 மைனஸ் பர்சன் 1 சச்சின் 15 சித்தார்த் வந்து 12. அவ்வளவுதான். அப்போ 40ல இருந்து 27 போச்சுன்னா எத்தனை? 27 போச்சுன்னா 13. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஷார்ட்கட். இது டைப் 2. 2 பேத்துக்கு இன்பிட்வீன் போன டைப்புக்கும் இந்த டைப்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப். இதே மாதிரி டைப்ல இன்னொரு சம் பார்த்துருவோமா? இன்னொரு சம் பாருங்க. 80 மாணவர்கள் கொண்ட வகுப்புல, இது மேல இருந்து டாப், அதாவது டாப்ல இருந்து பாட்டம் சொல்லியிருந்தாங்களா, இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட். அதுவும் ஒண்ணுமே இல்லை, லெஃப்ட் டு ரைட்னாலும் சரி டாப்ல இருந்து பாட்டம்னா சரி சேமா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு வகுப்புல மயக் அப்படிங்கிறவங்க வலம் இருந்து 13வது இடமும் ரிது அப்படிங்கிறவங்க இடம் இருந்து 18வது இடமும் இருந்தா ரிதுவுக்கும் மயக்கவிற்கும் 2 பேத்துக்கும் நடுவுல மாணவர்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஷார்ட்கட் போட்டுருமா? பிட்வீன்ல என்ன வரும்? பிட்வீன் டோட்டல் மைனஸ் பர்சன் 1 பிளஸ் பர்சன் 2. அவ்வளவுதான். டோட்டல் எத்தனை பேர்? 80 பேர். மைனஸ் பர்சன் 1ங்கிறது மயக் அப்படிங்கிறவர் யாரு? 13 பிளஸ் இடம் இருந்து யாரு? ரிது அப்படிங்கிறவர் இடம் இருந்து அப்படிங்கும்போது 18. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 80. இது எத்தனை வரும்? 41 31 வரும். ஸோ 80ல இருந்து 31 போச்சுன்னா 49 வரும். ஸோ ஆன்சர் 49, ஆப்ஷன் இ. இது ஷார்ட்கட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நீங்க இந்த மாதிரி படம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஆள் எங்கிட்டாவது எடுக்கிறப்போ விட்டுட்டு ஓடியாந்துரும். கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைப் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 3. இது என்ன சார்? டைப் 3 பாருங்க. ஏ இடம் இருந்து 10வது இடமும், அதாவது ஏ வந்து இங்க பாருங்க, பொறுமையா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன். டைப் 3 பாருங்களே. ஸோ ஏ இடம் இருந்து இப்படி இருக்குங்களா? ஸோ இப்படி ஒரு கோடு இருக்கு. ஏ இடம்னா இதுதான் லெஃப்ட் ஹேண்ட். ஏ இடம் இருந்து 7வது இடம், அதாவது ஏ இடம் இருந்து 10வது இடம். 10வது இடம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது 10வதுனா இதுக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க இடம் இருந்து. பி என்பவர் வலம் இருந்து 15வது. ஸோ 15னா இதுக்கு நடுவில் 14 பேர் இருந்திருப்பாங்க. 14 பேர் இருந்திருப்பாங்களா? இந்த ஆளு பி. இப்போ என்ன பண்றேன்னா, ஓகேங்களா? ஸோ இடம் இருந்து 15வது இடம். ஏ மற்றும் பி தங்களோட நிலையை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இங்க பி வந்துடுறாப்படி, இங்க ஏ வந்துடுறாப்படி. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் சேஞ்சிங் அப்புறம் இன்டர்சேஞ்சிங் த பொசிஷன்ஸ்க்கு அப்புறம் என்ன வருதுன்னா, ஏ இடம் இருந்து இங்க இருந்து ஏ இடம் இருந்து 15வதா இருக்காராம். இங்க இருந்து 15வது ஆளா இருக்காராம். அப்போ இங்க 10. அப்போ இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து 10, இது 15. அப்போ இதுக்கு நடுவுல 4 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ பியோட புதிய நிலை என்னன்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 15, இங்கே ஒரு 4, பி இங்கே வந்துடுறாரா? ஏற்கனவே ஒரு இங்க இருக்கிறதோட 15, இங்கே ஒரு 4, 15 ஒரு 4 19, இங்க 1, அப்போ 20. அப்போ 20வது இடத்துல இருப்பாரு. ஆப்ஷன் பி.
கண்டிப்பா பி வந்து வலம் இருந்து புதிய இடம் இங்க இருந்து இங்க வந்ததுக்கு வலம் இருந்து பார்க்கும்போது 20வது இடத்துல இருந்திருப்பாரு. அப்போ ஆப்ஷன் பி. இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். பட் நம்ம ஷார்ட்கட்ல செய்ய போறோம். எப்படி சார் செய்ய போறோம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து 10வது இடம், பி கொடுத்துட்டாங்க, மறுபடியும் பியோட இடம் தான் கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ மொதல் 10, அப்புறமா ஆஃப்டர் சேஞ்சுக்கு அப்புறம் 15. இல்லைங்களா? ஸோ மொதல் ஏ 10, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன், நல்லா கவனிச்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏவோட ஓல்டு பழைய பொசிஷனுக்கும் ஏவோட புதிய பொசிஷன் நியூ பொசிஷன் இருக்கும்ல, பழைய பொசிஷனை இடம் இருந்து, அதாவது இடத்திலிருந்து 10வது இடமும், அப்போ 10க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் நீங்க எவ்வளவுன்னு பார்க்கணும். 10க்கும் 15 வித் ரெஸ்பெக்டிவா ஏக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 10க்கும் 15க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5 இருக்கா? அவ்வளவுதான். 5 கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 கூட்டினா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி மாறுதா? அப்போ 15வது இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 15 + 5, 15 + 5 = 20வது இடத்துல இருக்கும். அவ்வளவுதான். கூட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 10வது இடம் வலம் இருந்து பிங்கிறது 15வது இடமா, மறுபடியும் பாருங்க ஏ இடம் இருந்து 15ஆ, அப்போ ஏக்கும் 10க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஏவோட பழைய பொசிஷன், ஏவோட புதிய பொசிஷன். கிளியரா? ஸோ புதிய பொசிஷன் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுல எவ்வளவு வருதோ அந்த டிஃபரன்ஸோட சேர்த்து கூட்டினீங்கன்னா புதிய பொசிஷன் வந்துடும். பியோட புதிய பொசிஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா பியோட பழைய பொசிஷன். கிளியரா? இது பார்த்துட்டீங்கன்னா புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி தான். அதாவது அதே மாதிரி என்ன சொல்றாங்க, ஏவோட பழைய பொசிஷன் பாருங்க, ஏவோட பழைய பொசிஷன் 13. ஓகேங்களா? ஸோ பியோட பழைய பொசிஷன் 18, அது அப்படியே இருக்கட்டும். ஏவோட பழைய ஓல்டு பொசிஷன் எங்க இருக்குது? 13ல இருக்கா? 13. அந்த இடது வலதெல்லாம் விட்டுருங்க. நம்ம கொஸ்டின் கேட்கும்போது டீசெண்டா அவங்க ஆன்சர் வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, இந்த லெவலில் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி தங்களோட நிலையை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஏ ஆனது 21ஆக மாறுதான். அப்போ புதிய இடம் வந்து 21. அப்போ 21க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 8 தான். 8 கொண்டு போய் நேரா கொண்டு போய் இந்த 18ஓட ஆட் பண்ணிக்கோங்க. 18 + 8 = 26. ஸோ அதுதான் ஆன்சரா வரப்போகுது. நீங்க வேணா ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் ஆன்சரா வரும். புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் எது எதுக்குன்னா ஏவோட ஓல்டு பொசிஷனுக்கும் ஏவோட நியூ பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஃபரன்ஸை கொண்டு போய் டு ஆட்னா கூட்டணும். எது? பியோட ஓல்டு பொசிஷனோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பியோட புதிய பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆஃப்டர் சேஞ்சுக்கு அப்புறம் புதிய பொசிஷன் கிடைச்சிரும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு. உங்களுக்கு 3 டைப்ல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 3, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ல இருந்தால் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் புரியாதவங்க திருப்பி வீடியோ பாருங்க. 2-3 சம்ஸ் இதே மாதிரி சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வேற என்னென்ன டாபிக்ல, ஓகேங்களா? ஸோ 10 மினிட்ஸ் செஷன் ஒரு டாபிக்கா ஒரு டைப்பா போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பார்ட் 2 இல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகும். வேற என்னென்ன டாபிக்ல இருந்து உளவியல்ல இருந்து ஷார்ட்கட் வேணுமோ, ட்ரிக்ஸ் வேணுமோ சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நன்றி, வணக்கம்.